கிறிஸ்தவ மக்களே, உஷாராக இருங்கள். புத்தகங்களின் வழியாக ஊடுருவும் புதிய ஆபத்து. அன்பான கிறிஸ்தவ மக்களே, அமெரிக்காவில் சில வகுப்பறைகளில் 6 வயது குழந்தைகளுக்கு ஒரு இளவரசன் மற்றொரு இளவரசனை மணக்க முடியும் என்றும் ஒரு பெண் ஒரு ஆணாக மாற முடியும் என்றும் கற்பிக்கப்படுகிறது. இதுபோன்ற திட்டமிட்ட கருத்துக்களை வண்ணமயமான கதை புத்தகங்களின் மூலமாக குழந்தைகளின் மனதில் புகுத்தி வருகின்றனர். பைபிளின்படி நம்பிக்கையிலும் கீழ்ப்படிதலுடனும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க முயற்சிக்கும் கிறிஸ்தவ குடும்பங்கள் இதுபோன்ற பாடத்திட்டங்களால் குழந்தைகள் தவறான பாதைகளுக்கு சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் உள்ளனர். இந்த பாடத்திட்டங்களை படிக்கும் குழந்தைகளுக்கு மனதில் குழப்பங்கள் எழ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கல்வி என்பது ஒருவனை ஒழுக்கத்திலும் நல்வழிப்படுத்தவும் புத்திசாலியாக மாற்றவும் துணையாக இருக்க வேண்டுமே தவிர குழந்தைகளின் மனதை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் இருக்கக்கூடாது. இந்த பாடத்திட்டங்கள் குழந்தைகளை ஆவிக்குரிய பாதைக்கு எதிராக வழிநடத்துகின்றது. இதுபோன்ற வழக்கு மாரிலாண்ட் மான்ட்கோமேரி கவுண்டிலிருந்து வருகிறது. இங்கு கிறிஸ்தவ, முஸ்லிம் மற்றும் யூத பின்னணியை கொண்ட குடும்பங்கள் இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை விலக்க கோரி போராடி வருகிறது. பன்முகத்தன்மை முயற்சியின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்ட இந்த புத்தகங்கள் ஒரு பாலின உறவை கொண்டாடுகின்றன. பள்ளிகளின் வாசலுக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்கள் நம்பிக்கைகளை ஒதுக்கி வைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் குறித்து இயேசு எச்சரித்துள்ளார். அவர்களுக்கு தடைகள் வரும் என்றார். பெற்றோர்களாகிய நாம் பதட்டமடைய வேண்டியதில்லை, ஆனால் விழிப்புடனும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும். இன்றைய உலகில் சட்டப்பூர்வ சவால்களை விட ஆபத்தானது நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் மரபு. இருளினை ஒளியாகவும் தவறை சத்தியமாகவும் வெளிப்படுத்தும் இந்த கலாச்சாரத்தில் நம் குழந்தைகளின் மனதில் அசைக்க முடியாத கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டுள்ளது.